மதம் ஒரு வலையில சிக்கி இருக்கு. அது என்ன வலை தெரியுமா? தேவன் செய்து முடித்தவற்றை முடியாதது போல நம்புகிறது. முக்கியமான ட்ரூத். அருமையானவர்களே, திரும்ப சொல்றேன் பாருங்க. தேவன் உங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதோடு நீங்க ஒரு முடி அளவு கூட எதையும் கூட்ட வேண்டியதில்லை. ரைட்? ஆனால் மதம் எந்த பொய்யை நம்புகிறது? இல்லை, அவர் பட்ட பாடுகள் போதாது, நானும் பாடுபட வேண்டும். ரைட்? இல்லை அருமையானவர்களே, எபிரேயர் 10:14, கொலோசையர் 2:10 என்ன வாசிக்கிறோம்? அந்த ஒப்பற்ற ஒரே பலிக்கு அவ்வளவு மகிமை. என்ன மகிமை? நீங்கள் செய்த பாவங்களை மாத்திரமல்ல, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை மாத்திரமல்ல, இன்னும் பல ஆண்டுகள் கழித்து நீங்கள் செய்ய போகிற அந்த பாவங்களுக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணிவிட்டாரா இல்லையா? அந்த பரிகாரம் எந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்திட்டு தெரியுமா? உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் யூ ஆர் ஆல்வேஸ் லவ்வபிள். அந்த கிருபாதார பலி அதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? உங்கள் கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் யூ ஆர் சோ லவ்வபிள். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் தேவனால் நேசிக்கப்படத்தக்கவர்களாக 24/7 all through your life. You may live for 120 years plus. 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மால் வாழ முடியுங்க. அத்தனை நாட்களிலும் நம்முடைய கீழ்ப்படுதலே குறைவு இருக்கும். ஆனால் அந்த ஒப்பற்ற ஒரே பலி என்ன செய்து விட்டது? தேவனை நம்ம பக்கம் திருப்பி we are always lovable. எப்பொழுதும் நாம் நேசிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம். இந்த மிக முக்கியமான நிஜத்தை விளக்குவதற்கு தான் அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார். ரைட்? எதற்காக சொன்னார்? எப்பா, என் தலையெழுத்து, நான் உன்னை என் பிள்ளையா பெற்றெடுத்துட்டேன். ஐ ஹவ் சோசன் யூ டு பி மை சைல்டு. என்னதான் என் தலையெழுத்து? நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை நேசித்து தான். ஐயோ, அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேலே உசுரையே வச்சுருக்காருப்பா. அவர் உசுரை கொடுத்து உங்கள் மேலே உசுரை வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஏன் இன்னும் குற்ற உணர்வில் இருக்கிறீர்கள்? ரைட்? இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க. ஐ ஆம் ஆல்வேஸ் லவ்வபிள் இன் த சைட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய பார்வையில் 24/7 என்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் தேவனுடைய பார்வையிலே அவரால் நேசிக்கப்படத்தக்கவனாக நான் இருக்கிறேன் என்கிற அறிவு வந்ததுனால தான் எனக்கு விசுவாசம் வந்ததுங்க. இந்த விசுவாசம், இந்த சத்தியத்தை எப்படி அறிந்து கொண்டேன்? இளையகுமாரன் கதையை வச்சு தான். நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் பன்றி மேய்க்க போக மாட்டேன், எங்கள் அப்பாவுடைய இருதயத்தில் விட்டு என்ன அவர் ஒதுக்கி வைக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பு அகாப்பே அன்பு. அவர் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களுக்காகவும் பரிகாரம் பண்ணிவிட்டார். அவருடைய குமாரன் மீது நான் செய்ய போகிற எல்லா பாவங்களுக்கும் தேவையான தண்டனைகளை அவர் மேலே வைத்து அவர் தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டார் என்கிற சத்தியத்தை நீங்கள் எப்போ அறிய போகிறீங்க? தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிவீர்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாச விண்ணை தொடும். அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பீர்கள். உங்கள் தேசத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.